நம்ம தொடர்ந்து கவர்மெண்ட் அப்டேட் பார்த்துட்டு இருக்கோம். இப்போது வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் பரிசு பத்தியான அறிவிப்பு வந்திருக்குது. முதல் வந்து பாத்தீங்கன்னா சர்க்கரை 1 கிலோவும், அரிசி 1 கிலோ, அதுக்கப்புறம் ஒரு கரும்பையும் கொடுக்கறதாக அறிவிச்சிருந்தாங்க. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா 3000 ரூபாய் பணத்தையும் கொடுக்கறதாக அறிவிச்சிருக்காங்க. இது அரிசி கார்டுகளுக்கு மட்டும் வந்து கொடுக்குறாங்க. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இலங்கையிலிருந்து வந்து அகதிகளாக வந்து தங்கியிருப்பாங்கல்ல, அவங்களுக்கும் கொடுக்கறதாக அறிவிச்சிருக்காங்க. ரொம்ப நாள் பேச்சுவார்த்தைக்கு பிறகு இப்பதான் இந்த அறிவிப்பு வந்திருக்கு. தொடர்ச்சியாக வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே வந்து ஒரு 5000 ரூபாய் கொடுங்கன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அது இல்லாம நிறைய பேர் நடுவுல வந்து காசு கொடுங்கன்னு கேட்டுட்டு இருந்தாங்க, முடியுமான்னு பேசிட்டு இருந்தாங்க. இப்ப ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் பரிசு வந்து அறிவிச்சிட்டாங்க. அப்ப வந்து அரிசி கார்டுகளுக்கு 3000 ரூபாய் தராங்க. இன்னி உங்களுக்கு வந்து டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா ஜனவரி ஆரம்பிச்சிருச்சு. பொங்கல் பரிசுனா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசம் கடைசி வரையும் வாங்கிக்கலாம். ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே பொங்கல் பொருட்கள், அது இல்லாம இந்த ரேஷன் பொருட்கள்லாம் எப்ப வாங்குவாங்கன்னா இந்த பொங்கல் எப்ப வருது, ஜனவரி 13, 14, 15, 16 வருதுன்னா அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வாங்குற ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி வாங்க முடியாட்டினாலும் சரி, உங்களுக்கு வந்து அரிசி கடை இருந்தா அதுக்கு பின்னாடி கூட நீங்க வாங்கிக்கலாம். இன்னி வந்து பாத்தீங்கன்னா டோக்கன் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. டோக்கன் வாங்கி வச்சுட்டு லைனா போய் என்ன பண்ணிக்கணும், நீங்க 3000 ரூபாய் பணத்தையும் வாங்கிக்கணும், பொங்கலுக்கான பரிசு பொருட்களையும் வாங்கிக்கணும், அதே மாதிரி ரேஷன் பொருட்களையும் நீங்க வாங்கிக்கலாம். நீங்க தொடர்ச்சியாக வந்து பாத்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு டோக்கன் அவைலபிளா இருக்கும். அதை வாங்கி வச்சுக்கோங்க. யாரெல்லாம் அரிசி கார்டும் அவங்க மிஸ் பண்ணிடாதீங்க. போன வருஷம் வந்து பொங்கல் பரிசுன்னு சொல்லிட்டு பணம் கொடுக்கல, பொருள் மட்டும் தான் கொடுத்தாங்க. அதனால இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா பணத்தோட வருது. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் வருது. இதுல வந்து டிவிக்கே இருக்கிறாங்க, ஏடிஎம்கே இருக்கிறாங்க, நிறைய வந்து பாத்தீங்கன்னா காம்படிஷன் இருக்கு. கடைசி வருஷங்கிறனால என்ன பண்ணுவாங்க, எலெக்ஷனுக்கு முன்னாடிங்கிறனால அதையும் கன்சிடர் பண்ணி தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். யாரும் மிஸ் பண்ண வேணாம். போன வருஷம் இல்லைங்கிறனால இந்த வருஷம் இருக்காதுன்னு நினைச்சுக்க வேண்டாம். இந்த வருஷம் பாத்தீங்கன்னா 3000 ரூபாய் பணம் வருது. டோக்கன் அவைலபிளா இருக்கு. வாங்கி கரெக்டா வந்து நீங்க ஃப்ரீயா இருக்கிறப்ப, கூட்டம் கம்மியா இருக்கிறப்ப போய் வாங்கிக்கலாம். கண்டிப்பா நம்மளுடைய பணத்தை அப்படிங்கிறது மத்தவங்க வந்து வாங்க முடியாது. நாம வந்து கையெழுத்து போட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கைரேகை வச்சுதான் வாங்குவோங்கிறதுனால நீங்க லேட்டா போனாலும் உங்களுக்கு உண்டான பொருட்களும் பணமும் உங்களுக்கு வந்து சேரும். கண்டிப்பா இந்த தடவை எல்லாரும் வாங்கிக்கோங்க. நம்ம தொடர்ச்சியா கவர்மெண்ட் சம்பந்தமான அப்டேட்டுகள் போடுறோம். எஸ்ஐஆர் பத்தி, பொங்கல் பத்தி, பெண்களுக்கு வந்து உதவித்தொகை கொடுக்கறத பத்தி எல்லாம் போடுறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நம்ம போடுறத தொடர்ச்சியா மாத்துவாங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.